ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அகத்திய டீசர், இந்த படத்தோட டீசர் தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ இது நான் ரேண்டமாக தாங்க பார்த்தேன் இந்த டீசரை. ஸோ தமிழில் பார்க்குறப்போ நம்ம ஜீவா சார் இருந்தார், அண்ட் வந்துட்டு பக்கத்தில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் இருந்தார், அண்ட் வந்துட்டு துஷாராவா ரஷ்மிகாவா சரியா தெரிலங்க, ரஷ்மிகா தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ பெட்டர் நம்ம வந்துட்டு டீசரை பார்த்துட்டு பேசுவோம். ஸோ ஏன்னா இந்த படத்தை பற்றி எனக்கு ஒரு அப்டேட்டும் தெரியாது, நம்ம டைரெக்டாக வந்து டீசரை பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம். Let's watch. Countdown 3, 2, 1, go. 1940 84 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்களால என்னென்னமோ சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. Hey, Yuan. நமக்கும் இந்த ஓல்ட் ஸ்டோரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்கு வீணா, ஆக்ஷன் கிங் சம்பந்தம் இருக்கு. ஹாரர் படமா இல்ல ஹாரர் அட்வென்ச்சரா, ஹாரர் த்ரில்லரா, அட்வென்ச்சர்னு நினைக்கிறேன். விஜயா இது அது விஜயா பார்த்தோம். ஆமா விஜய் இந்த ரிலீக்லாம் எழுதுவார் அவரு தானே? என்னடா இது ஜானரே வேற மாதிரி இருக்கு. என்ன சொல்றது, ஹாரர் ஃபிலிமும் சொல்லலாம், மிஸ்திரியாவும் இருக்கு. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், கரெக்டான மீட்டரில் இருக்கணும் கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ். ரெண்டாவது கதை ஃப்ளோ வந்துட்டு, ஸ்டாரி ஃப்ளோ வந்துட்டு கரெக்டாக போகணும். நடுவில் காமெடி வச்சுக்கிட்டு வேற எங்கள் இடத்துல வேற சுச்சுவேஷனில் போயிட்டு வந்து சரியான எடிட்ஸ் கரெக்டாக இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே சரிங்க. அப்போ தான் ஒரு ஆர்வமாக இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே நம்மளை வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். எல்லாம் படமும் ஒர்க் அவுட் ஆகும், பட் வந்துட்டு நம்ம பார்க்குற முறையில் இருக்குது. யாருக்கு இந்த மாதிரி ஜானர்ஸ் பிடிக்குமோ, ஹாரர் த்ரில்லரு, மிஸ்ட்ரி த்ரில்லர், அட்வென்ச்சர் த்ரில்லர்லாம், இந்த சஸ்பென்ஸாக இருக்கிறதுலாம் பிடிக்குமோ இந்த மாதிரி அவங்க கண்டிப்பாக அந்த பார்க்கலாம், கண்டிப்பாக படம் பிடிக்கும். ஸோ எனக்கு என்ன ஆர்வம்னா, ஆக்ஷன் கிங் என்ன கேரக்டரில் வரப்போறாரு, என்ன ஒரு கேரக்டர் வரப்போறாரு, அதுதான் எனக்கு ஆர்வம். ஏன்னா அவர் நடிக்கிற படம் ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு ஸ்பெஷலாக இருக்கும், யூனிக்காக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் தான் மெயின், அவர் சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி பண்ணியிருந்தா கூட, பட் அவரோட கேரக்டர் தான் வந்துட்டு கதையை நகர்த்துற மாதிரி இருக்குங்க. அவர் தான் மெயின் கதையாகவே இருப்பார். ஸோ அதனால இந்த படத்தில் எப்படி அவரோட ரோல் வந்துட்டு பெருசாக ப்ளே பண்ண போகுதுன்னு காட்டுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த டீசர் பற்றி என்ன தோணுது கீழே உங்கள் தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Signing off here. I'm Naveen. Take care. Bye.